நோட்டு கிளம்ப போகிறோம். தாய்வான் நோட்டு அடுத்த கண்ட்ரி பார்த்தா நான் சிங்கப்பூர் போக போகிறோம் பார்த்தேன். பட் இங்கே மழை செம்மையாக வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ தேவையெல்லாம் மழை நனைஞ்சு நம்ம வேஸ்ட் பண்ணோம். ஆல்ரெடி ஷூ நனைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியும். நிறைய மெமரிஸ் கிடச்சிது. இந்த பில்டிங்லாம் பார்த்து செம்ம ஹாப்பி. இத்தனை நாள் அந்த கூகுளில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நேரில் பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கு டைம் வந்துச்சு, கிளம்பிட்டேன். கைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். போகிறோம். குட்டியாக அழகாக இருக்கும். எல்லோ அது சிங்கப்பூர். ஃபைனலாக வந்துட்டு அவர் இமிகிரேஷனில் செஞ்சுட்டானுங்க. தனியாக வந்தது தான் பிரச்சனை. நான் மட்டும் கிடையாது. சிங்கப்பூர் சாதாரணமே கிடையாது. விசா கிடைக்கிறதே பிரச்சனை. ஆனால் ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டவர்லேருந்து வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம தாய்வான் நோட்டு கிளம்ப போகிறோம். தாய்வான் நோட்டு அடுத்த கண்ட்ரி பார்த்தா நான் சிங்கப்பூர் போக போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி போக வேண்டியதான். நைட் வியூ காட்டலான்னு பார்த்தேன். பட் இங்கே மழை செம்மையாக வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ தேவையெல்லாம் மழை நனைஞ்சு நம்ம வேஸ்ட் பண்ணோம். ஆல்ரெடி ஷூ நனைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்டில் போகிறப்போ ரொம்ப ஜில்லாக ரொம்ப ஏசிக்கு கால் விரைச்சிரும். அதனால் கைஸ் அப்படியே கிளம்புறேன். ஸோ அழகான தாய்வான சிட்டி விட்டு போகிறோம். மிஸ் யூ. வந்ததில் நிறைய மெமரிஸ் கிடச்சிது. இந்த பில்டிங்லாம் பார்த்து செம்ம ஹாப்பி. இத்தனை நாள் அந்த கூகுளில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நேரில் பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கு டைம் வந்துச்சு, கிளம்பிட்டேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட் போக போகிறோம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு நைட்டு ஃப்ளைட்டு. நம்ம சிங்கப்பூர் போக போகிறோம். சிங்கப்பூரில் போய் நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நாங்கள் போகலாம். கைஸ் நடக்க முடியல. ஆக்சுவலாக அந்த மெட்ரோ இறங்கி நடந்து வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி அடுத்த மெட்ரோ எடுத்து ஏர்போர்ட் போகணும். இங்கே பாருங்க, தாய்வான் ஏர்போர்ட் MRT. ஸோ கைஸ் செம்ம பெருசு. ஐயோ அப்பா நடக்க முடியல. செம்ம பெருசு. அதுக்கப்புறமா காட்டுறேன் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பான்னு காட்டுறேன். ஐஃபோனில் நோட் ஆகிருக்கும். அவ்வளோதான் கைஸ். போயிட்டு ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ஒரு 5 hours உட்காந்து ஃபோனு அப்புறம் கேமரா எல்லாமே சார்ஜ் போடணும். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அழகாக இருந்தேன். எப்படி ஆகிட்டேன். ஓகே கைஸ், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப தான் நடந்து போகணும். கைஸ் ஏர்போர்ட்டுக்கு வரக்குள்ள நான் செத்துட்டேன். கிட்டத்தட்ட 3 hours மாட்டிக்கிட்டேன். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எந்த மெட்ரோன்னு தெரில. எதுவுமே இதாக மாட்டேது. கடைசியில் பார்த்தா மெட்ரோ கிடையாது, இது ஒரு ட்ரெயின். கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா நான் ஆல்ரெடி வரப்போதே ஒரு 30 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தா அப்படின்னா 350 ரூபா கொடுத்து வரேன் அந்த ட்ரெயினில். நான் செம்மையாக லாக் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் லாங்குவேஜ் தெரியாமல் ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். 8 கிலோமீட்டர்ஸ். அப்பா லாக்கா. இப்போ தான் வந்து அதாவது எதுவும் வீடியோ எடுக்கல. நான் ரொம்ப டென்ஷன் ஆனேன்னா இந்த ட்ரெயின் இதை வந்து இறங்கினேன். இது மேலே போனால் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். டெர்மினல் 1. இதுதான் இந்த மாதிரி சைனீஸ் ஜப்பானில் போனால் லாங்குவேஜ் பிரச்சனை. அவ்வளோதான். இந்த ட்ரெயினில் வரக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான். 350 ரூபா கொடுத்து வரேன். 350 ரூபா செம்ம ரேட்டு. ஆக்சுவலாக என்கிட்ட கேஷ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இருந்த சாப்பிட்ற கஷ்டம் தான் காசு தான். ஒரு 200 NT வச்சுருந்தேன். NT தாய்வானீஸ் காசு. அதுவும் போச்சு. இப்போ பண்ணி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். போயிட்டு மூஞ்சிகள் ஒன்று ஃபுல்லாக இதாக ஆயிலாக இருக்குது. ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. டஸ்ட்டு தான் ஃபுல்லாக. வாங்க எக்ஸிட் ஆகிட்டு நம்ம டெர்மினல் 1 போவோம். Nasa kabila
வயசுக்கு இருக்காங்க தாயுவான் ஃபாஸ்ட் டெர்மினல் 1 இந்த பக்கம். கைஸ் டெர்மினல் 1 டிஸ்பாச்சர் அண்ட் அரைவல். சாப்பாடு அங்கே தான் இருக்குது, ஃபுட் கோர்ட்டு. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நான் சாப்பிடவே கிடையாது. மார்னிங்லும் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. நேற்று பார்த்துட்டிங்கன்னா நேற்று மத்தியானம் மட்டும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன். நைட்டு பார்த்துட்டிங்கன்னா பர்கர் சாப்பிட்டேன். ஸோ அது எனக்கு பத்தவே இல்லை. சரி மார்னிங் டைமே இல்லை, சாப்பிட்லாம் டைமே இல்லை. ஃபுல்லாக ரவுண்ட்ஸு ட்ராவல்லே போயிடுச்சு. ஏர்போர்ட்டில் சாப்பிட்லாம் பார்த்தா அந்த காசு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு போயிடுச்சு, ட்ரெயினுக்கு போயிடுச்சு. கைஸ் செம்மையாக குளிர்டிச்சுது, அதனால் அதுக்கு ஜாக்கெட் எடுத்து போட்டேன். என் ஃபேஸ் ஃபுல்லாக அழுக்காக இருக்குங்க, ஃபுல்லாக ஆயில் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ளைட்டு இதுக்கு வரங்க ஸ்கூட் 5 நம்பர் 5ல் ஓப்பனில் இருக்கான்னு தெரிலையே. இங்கே தாய்வானிஸ்லேயே இருக்குங்க பாருங்க. சைனாலேருந்து என்ன பண்ணுறது? கைஸ் 5 ஓப்பன் ஆகலை கைஸ், யாருமே இல்லை பாருங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சுன்னு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. இதான் மணி 9 ஆயிடுச்சு. நீங்கள் ½ hour ஆக்சுவலாக நீ 1 hour ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் கோர்ட் வர கீழே இருக்குது, பார்ப்போம். கைஸ் சாப்பிட்லான்ட்டு ஃபுட் கோர்ட் வந்துட்டேன், போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே அவங்களோடது, நமக்கு எதுவுமே சூட் ஆகாமல் இதில். பர்கர் கிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை. பார்ப்போம் நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படி பார்ப்போம். ரைஸ் இருந்தால் போதும், ரைஸ் இருந்தாலும் ஓகே தான். பட் இங்கே ரைஸ் ஸ்டிக்கி ரைஸு, இங்கே ரைஸ் இருந்தால் ஓகே. பட் இங்கே ரைஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப பிஸ்பிஸ்னு ஓட்டுற ரைஸாக இருக்கும். நம்ம ஒரு ரைஸ் கிடையாது, இவங்க ஒரு ரைஸ் அது. பார்ப்போம். ரைஸ் அவ்வளோதான் இருக்குது போல இருக்குது. என்னடா நீங்கள் எனக்குன்னு ஒரு இருந்தது பார்த்தீங்கன்னா பர்கர் கிங், அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே வாங்க ஏதாச்சும் போய் பார்ப்போம். நம்ம ரேஞ்சுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 60 ரூபா 70 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கைஸ் செக்இன் முடிஞ்சது. இதாக பார்த்தீங்கன்னா என்னோட போர்டிங் பாஸு. ஸோ செக்யூரிட்டி செக்அப் முடிஞ்சது. அவள் இமிக்ரேஷன் ஒன்றுமே கேட்கல. ஏன் அங்கே போகிறீங்க அப்படிங்கன்னா டூரிசம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக சிங்கப்பூரில் வந்துட்டு கொரோனா அதிகமாக வந்துட்டுருக்காமா. இப்போ தான் எஸ்ஜி அறிவியல் கார்டு ஃபில்அப் பண்ணேன், அதில் கேட்டிருக்காங்க கோவிட் வேக்சின்லாம் கேட்டிருக்கேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. பட் போட்டிருக்கேன், பட் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ தான் நாங்கள் கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கேஸ் எதுவுமே காட்ட முடியாது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில ஏர்போர்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, கேமரா பிடிங்கி வச்சுருவாங்க. அதனால் அங்கே உள்ளே போனப்போவே நோ வீடியோ நோ ஃபோட்டோ அப்படின்னு தெளிவாக ஒட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எதுவுமே எடுக்கலை. முடிச்சுட்டு இப்போ கேட்டுக்கு போயிட்டுருக்கேன். செம்ம குழுவிங்க, அதே முடியல, கை கால் நட்டுங்குதுங்க. ஏன்னா இங்கே ஏசி போட்டிருக்காங்க, ஒன்று மழை நனைஞ்சனால செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ சாப்பிட்ணும். உள்ளே ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே சிங்கப்பூர் தான். ஏர்போர்ட் செம்மலாக இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் ஒவ்வொரு இது டியூட்டி ஃப்ரீ ப்ளஸ் சரக்கு கேட்குறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த காது அந்த நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அந்த பில்லோ மாதிரி இருக்கும். 16,000 என்டிடி. எப்போ 30,000 கிணடா இருக்காங்க. எஸ் நம்ம பி இந்த பக்கம் நம்மளோட B5 எவ்வளோ இப்போ ஏர்போர்ட்டு பாருங்கள், நடந்து போயிட்டே இருக்கணும்.
இந்தியன்ஸாக நிறைய வரணும். ஆக்சுவலாக தாய்வானுக்கு மோஸ்ட்டாக யாருமே வரதில்லைங்க, யாருமே இல்லை. நான் பார்த்துருக்கேன், நான் ஒருத்த மட்டும்தான் இந்தியானா இருக்கேன். பாருங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டு. இது தாய்வானோட ஏர்போர்ட்டு. B5 ஃபுல்லாக இந்த பக்கம் நினைக்கிறேன். B5 பட் போர்டிங் இந்த பக்கம் போட்டிருக்கு, ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டிருக்கு. ஓ இந்த பக்கமா? சரிம்மா, ஆக்சுவல் பாத்ரூமில் பூந்துட்டேங்க தெரியாமல். இங்கே தான் சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தால் பரவாயில்ல. தண்ணி சத்தியமாக காலையில் தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல. ட்ராவல் இருந்தாலே ஆல்மோஸ்ட் தான் நினைக்கிறேங்க. B5 இங்கே தான் நம்ம உட்காரணும். எங்கேயாச்சும் பார்த்து உட்கார வேண்டி தான். வெண்டிங் மிஷின் இருக்குது, வாட்டர் பாட்டில் வருமா, காசு போகிற. வாட்டர் பாட்டில் கிடச்சா ஓகேவாக இருக்கும். 26 60 ரூபா வருது. கைஸ் மேலே போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அட்லீஸ்ட் ஒரு காஃபி கிடச்சா ஒரு ஓகே தானே. எனக்கு தர சமயம் பசி, இது காலையில் சாப்பிட இல்லை. மேலே போயிட்டு வருவோம். ஃபுல்லாக வாட்சு கடை தான் இருக்கு. டே சாப்பிட்ற கடை வைங்கடா அப்படின்னா வாட்சு கடை, அந்த கடை, இந்த கடை, எதுக்குடா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர்மேனில் வந்த பொண்ணு. அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, சாப்பிட்ற கடை. சாப்பிட்ற வச்சுருக்கானுங்க. அடிபொலி அடிபொலி அடிபொலி. பார்ப்போம் என்ன இருக்குன்னு. It's over? Only this. Guys, ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது என்னன்னே தெரியல. ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன், அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னே தெரியல. எனக்கு அவங்க தரன்ட்டு இருக்கிறாங்க, பார்ப்போம். அது என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ஏதோ அது நல்லா இருக்காதுன்னு தோணுது, பார்ப்போம். கேஸ் இதான் ஆர்டர் பண்ணி தான் இருக்குது. நாங்கள் அது என்னன்னு தெரியல, பாஸ்தான்னு நினைக்கிறேன். கடவுளே, இது காஃபி. இது காஃபி. ஓ கடவுளே, நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா வேஸ்ட்டு. எவ்வளோ 250 MTD, நம்ம காசு 550 ரூபா வருது. வா, ஸ்மெல்ல கேவலமாக இருக்குது. கைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாஸ்தா தான், பாஸ்தா தான். ஏதோ நாற்று அடிக்கும், நல்லா இல்லை. என்னென்னு தெரியலையே. சிக்கன் தான் சொன்னானுங்க. சீஸ், ஆமாம் சீஸ் போட்டு ஆக்சுவலி இது காளானு, இது சிக்கன். சிக்கன் நல்லா தான் இருக்குது. நான்
அவ்வளோ சாப்பிடல, வச்சுட்டு வந்துட்டேன். நல்லாவே இல்லை. தேரம் காசு வேஸ்ட்டு, தேரம் ஃப்ளைட்டில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஃப்ளைட்லனா இது இருந்திருக்கும், பர்கராச்சும் இருந்திருக்கும். பீஸா அண்ட் பர்கரா சாண்ட்விச் இருந்திருக்கும். காஃபி சக்கரெலாம் கிடையாது, கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கெலாம் எவனும் சாப்பிட மாட்டாங்க போல. இப்போ போயிட்டு உட்காந்துட வேண்டியதான் நம்ம. இங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்து அப்படின்னா எல்லோரும் எக்ஸிட் ஆகிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பேங்காக் போகிற ஃப்ளைட்டு போர்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளைட்டு பார்த்து அப்படின்னா 11:30 போர்டிங் பண்ணுவாங்க. கேட்டோங்க. தண்ணி பாருங்கள், த்ரூ 1/2 லிட்டர் கூட கிடையாது. வெண்டிங் மிஷின் எடுத்தேன். நம்ம ஒரு காசுக்கு பார்த்தேன் அப்படின்னா 20 ரூபா 65 ரூபா வருது. ரொம்ப அதிகம். கைஸ் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பட் என்னோடய கேமராவில் சார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்கு ஏர்போர்ட்டில் போய் தான் சார்ஜ் போடணும். பார்ப்போம், அங்கே மேபி சார்ஜர் போர்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை ரூமுக்கு தான் போகணுமா, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கைஸ் கூப்பிட்டாங்க, நம்ம போர்டிங் பண்ண போகிறோம். கைஸ் நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 16A. விண்டோ சீட்னு நினைக்கிறேன். விண்டோ சீட்டான்னு தெரியல. நான் புக் எதுவும் பண்ணவே இல்லை, அவங்களே கொடுக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு விண்டோ சீட் தான் வந்துச்சு. கைஸ் நான் சொல்ல மறந்துடல என்ன ஃப்ளைட்டில் போகணும். ஸ்கூட்டில் தான் போகிறோம். குட்டியாக அழகாக இருக்கும், எல்லோ கலரில். இங்கே பாருங்க, நான் சொல்ல மறந்துட்டல. ஏன் செப்பல் போட்டு தெரியுமா? மழை வந்து ஷூ நனைஞ்சிருச்சா, ஷூ தூக்கி பேக்கில் போட்டேன். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ஆனால் செப்பல் போட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, செம்ம அழகாக இருக்குது. சீட்லாம் குட்டியாக. ஆக்சுவலாக இது குட்டி ஃப்ளைட்டு, அதனால் அப்படி இருக்கும். சாரி, தேங்க்யூ. குட்டி ஃப்ளைட்டு, ஏன்னா ஸ்கூட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், செம்ம அழகாகவும் இருக்கும். நான் விண்டோ சீட்டு புக் பண்ணுறது, நான் புக் பண்ணுறப்போ எல்லாமே விண்டோ சீட்டு வாங்கிட்டோம். இல்லையே, நான் வாங்கவே விண்டோ சீட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம காசு கட்டணும் இல்லையா? நான் விண்டோ சீட் வாங்கவே இல்லை. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், விண்டோ சீட் வாங்கினா. ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரில் கரெக்டாக 4 மணிக்கு இறங்கிடுவோம். நம்ம ஒரு டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டைம் எடுத்துருவாங்க. கரெக்டாக சிங்கப்பூர் டைமுக்கு 4 மணிக்கு இறங்கிடுவோம். அது சிங்கப்பூர் என்னம்மா? ஆமாம், சிங்கப்பூரில் மட்டும்தான் இருக்காமா. அம்மாவுக்கு ஒரே ஃபீலிங், பையன் ரொம்ப இணைச்சிட்டா அப்படின்னு. என்னம்மா? On behalf of my crew, I'd like to welcome all of you on a flight TR. Flight கிளம்ப போகுது. 75 to Singapore. The flight time today will be approximately. Okay. ஹாய் சொல்லு, எல்லாத்தையும் ஹாய் சொல்லு. கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி மூவ் ஆகுது. இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்மா. நீங்கள் வேணா அப்படியே பாருங்கள் ஃப்ளைட் போகிறது. வீட்டில் கால் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். அக்கா பையன் குட்டி போயிருக்கானா, ஸோ அதெல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதான் கால் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன்.
கைஸ் அவ்வளோதான் எடுத்துட்டாங்க கரெக்டாக. ஆக்சுவலாக 12:05க்குன்னு சொன்னாங்க, பார்த்துட்டிங்கன்னா 11:56 எடுத்துட்டாங்க. கைஸ் ஃப்ளைட் அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து ரன்வே ரொம்ப தூரம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஃப்ளைட், ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. ஆனால் ரன்வே வந்துட்டு அங்கே போய் ஏறிட்டு வரணும். ஆக்சுவலாக வரப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எங்கேயும் இறக்கி விட்டாங்க. இதை நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த பஸ்லேயே கொஞ்சம் ரொம்ப நாள் 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். அதாவது ரிவர்ஸ்லேயே போயிட்டு அது எப்போ எடுப்பாங்க. வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ பண்ணுறாங்க இருக்கிற என்னடா இது, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாதா? செம்ம ஸ்பீடாக போயிட்டு பாய் பாய் தைவான். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இங்கே தான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண நான் வரேன். வீடியோ கால் எங்கள் அம்மா இருக்காங்க. அம்மா தெரியுதா பில்டிங்கு? பாய் பாய் தைவான். மேகத்துக்குள்ளே போயிட்டோம். டவர் கிடைக்குதா? பேசுறது கேட்குதா? மேகத்துக்குள்ளே போயிட்டோம். அவ்வளோதான் கைஸ், கைஸ் மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இப்போ தூங்க போகிறேன். செம்ம டயர்டாக இருக்கேன், முடியல. ஸோ ஆனால் நாளைக்கு சிங்கப்பூரில் இறங்கி மீண்டும் சந்திப்போம். பாய், குட் நைட். குட் மார்னிங் கைஸ். ஃபைனலாக வந்துட்டு சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். லேண்ட் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான் லேண்ட் ஆகிருவோம். கைஸ் சிங்கப்பூர் மண்ணில் கால் பதிக்க போகிறோம். ஸோ மேலே பார்த்தாலும் எல்லா ஊருமே அழகாக தாங்க இருக்குது. டைம் பார்த்தா 4 ஆக போகுது. 4 ஆயிடுச்சு நினைக்கிறேன். கைஸ் லேண்ட் ஆக போகிறோம். வெல்கம் டு சிங்கப்பூர். இது என்னோடய 5வது கண்ட்ரி. சின்ன வயசில் அதிகமாக நான் கேட்டு வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஃபஸ்ட்டு துபாய், செகண்டு சிங்கப்பூர். துபாய் போயிட்டு வந்துட்டோம். அதிகமாக கேட்டு வளர்ந்த சிங்கப்பூரும் லேண்ட் ஆகிட்டோம். பக்கத்துலேயே ஒரு ஸ்கூட் நிற்குது பாருங்கள், குட்டியாக செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பைக்காக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. அவ்வளோ சிங்கப்பூர் மண்ணா கால் வச்சாச்சு. அங்கே ஒரு பொண்ணு வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிடுச்சா, நான் எடுத்து கொடுக்குறேன். கண்டுக்காம தூக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு சரியான தூக்கம், கொஞ்ச நாளாக சரியான தூக்கம் இல்லை. இடுப்பு வலிக்குது, இடுப்புலாம் கால் வலிக்குது. ஏன்னா ஃப்ளைட் ரொம்ப சின்னதாக, கால் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக்அப். சிங்கப்பூரில் கோவிட்னு சொன்னாங்க, கொரோனா அதிகமாக இருக்குன்னாங்க. செட்டாலும் மாஸ்க் கழட்டக்கூடாது, சேஃப்டி முக்கியம் இல்லை.
வர்ற அரைவேலிங்க. வெல்கம் டெர்மினல் 1. செல்லம்மா தட்டாங்க. தமிழில் இருக்குது. தமிழில் பார்க்குறது செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. நல்லா வர கைஸ், சில ஊரில் வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏர்போர்ட்டே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். மோஸ்ட்லி நிறைய நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம். ஸோ அதே நானும் சொல்கிறேன். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று வருது. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏர்போர்ட்டில் பார்த்தா அப்படியே தண்ணி வரும். ஆக்சுவலாக அது 10 மணின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு பார்க்கணும் ஆசை தான். பார்ப்போம் வாய்ப்பு இருக்கான்னு. அதிகமாக இங்கே இந்தியன்காரங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 கண்ட்ரிலாம் இந்தியன்காரங்க தமிழ்காரங்களை பார்க்கவே இல்லை. அது தாய்வானில் சுத்தமாக பார்க்கவே இல்லை இந்தியன் பீப்புள்ஸ். நான் ஒருத்தம் மட்டும் சுற்றிட்டு இருந்தேன். செம்ம குளிர். ஒரு 1 hour இமிகிரேஷனில் செஞ்சுட்டானுங்க. தனியாக வந்தது தான் பிரச்சனை. நான் மட்டும் கிடையாது, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் அத்தனை பேர் நின்றுருக்கேன். நானாச்சும் போகிற டூரிஸ்ட் வந்துருக்கேன். இவனுக்கு வந்தாலும் ஃபேக்கு இதில் வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சி நிறைய பேர்த்த மாட்டி உட்கார வச்சுருக்காங்க. நிறைய பேர். சிங்கப்பூர் சாதாரணமே கிடையாது. விசா கிடைக்கிறதே பிரச்சனை. ஆனால் அதையோட இமிக்ரேஷன் முடிச்சு வர்றது எனக்கு வேறு பார்த்தீங்கன்னா இதாகலை. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஆகலை. நிற்க வச்சு கொஷின், ஏகப்பட்ட கொஷின். எதுக்கு வந்திருக்க, வீடியோ பண்ணது கேமரா காட்டு. நம்ம இதுக்கு மேலே தாய்வானில் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நமக்கு ஜோஸ் மூஜில் கொஞ்சம் ஃபாலோஸ் இருக்குல்ல, 1.2 million ஃபாலோஸ், அதை காட்டி அப்புறம் அவங்க வந்துட்டு அப்புறம் அவர் தமிழ் ஒருத்தர் வந்தார். தமிழ் வந்து அவர் பேசி அவங்க இதெல்லாம் பார்த்து ஏகப்பட்ட 1 hour செஞ்சுட்டானுங்க. 5 பேர் செஞ்சுட்டானுங்க. நீ கடைசியில் பார்த்து நீங்கள் வெளியே போ அப்போ ஓகேன்ட்டாங்க. நிறைய பேர்னா தமிழ் பசங்க தனியாக வராங்க, யாருமே வந்து திருப்பி போக மாட்டேங்க, எங்கே இருந்துடுறாங்களாம்மா. அதனால தான் வந்துட்டு ரொம்ப டவுட்டு போடுறோம், வரவனும் கிடையாது அப்படி இப்படின்னாங்க. சாதாரணமாக கிடையாது, ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி. கைஸ் அவ்வளோதுக்கு வெளியே போயிடலாம். போயிட்டு கொஞ்சம் சார்ஜ் போடணும். ஃபோனில் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. கொஞ்சம் சார்ஜ் போட்டு என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கைஸ் இதுதான் நம்ம கொஞ்சம் சார்ஜ் போடணும். கைஸ் சார்ஜ் போட்டுட்டு தான் எல்லாமே பண்ணணும். கொஞ்சம் சார்ஜ் போடுவோம். சார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைஸ் அவரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஜுவல் பிளாம்ஸ் ஆக்சுவலாக பாருங்க, ஆனால் பூட்டி இருக்காங்க. நான் 10 மணி ஆயிரும். மணி பார்த்தீங்கன்னா 5 தான் ஆச்சு. நீ 5 hours வெயிட் பண்ணும் இதுக்கு. சரி பார்க்கலாம் ஆசைப்பட்டேனே. அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. மேலேருந்து கூட பார்க்கலாம். சே நம்மளால் இது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தான் தண்ணி அழகாக வரும். அது பார்க்க செம்ம அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு டூரிசம் பிளேஸு இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே. இட்ஸ் அ 4-day journey of visitor promised feeling. கைஸ் சே சின்ன மன வருத்தம். ஓகே கைஸ், சிம் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடலாம். இதுக்கப்புறம் உள்ளே இருக்க முடியாது. கேமராவில் சார்ஜ் 50 தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட் பேட்ரி. கைஸ் வெளியே போயிடலாம். கைஸ் 1/2 hour சார்ஜ் போட்டிருக்கேன். 5% தான் ஆயிருக்கு. கடுப்பு. எம்ஆர்டி ஸ்டேஷன் அட் டெர்மினல் 3. எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன் ஏர்போர்ட்டை. ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டு ஃபுல்லாக டூரிசம் தான். செம்மலாக இருக்குது. ஆப்பிள் பாருங்கள், ஆப்பிள் ஏர்போர்ட்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் பாருங்கள். ஐயோ ஏன்னா நம்ம ஆளுங்க இங்கேயும் படுத்தூங்கிட்டு இருக்கானுங்க. இங்கேயும் பாருங்க, நிறைய பேர் படுத்தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஹிந்திக்காரங்க மட்டும் இப்படி பண்ணுவானாங்க. ஐயோ ஏய் ஏர்போர்ட்ராது இது பாருங்க, எல்லாம் படுத்தூங்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஹிந்திக்காரனுக்கு தான்.
எப்படா வெளியே விட்டாங்க இவங்களாம் ஒரு கொஷின் கேட்கல, என்னையும் அவ்வளோ கொஷின் கேட்டானுங்க, இவங்களும் ஒரு கொஷின் கூட கேட்கல. செம்மலாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை, பட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 10:30 ஆயிரமா. 10:30 நம்ம என்ன பண்ணுறது? அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. ஸோ இமிக்ரேஷனில் வந்துட்டு செம்மையாக செஞ்சுட்டாங்க. இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை காமிச்சக்கப்புறம் தான் அவங்க ஓகே வாங்கினாங்க. ஏன்னா ஒரு வேளை அங்கே ஒர்க்கு வந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா வந்து ரிட்டன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவில் தான் போட்டிருக்கேன், சிங்கப்பூர்லேருந்து கிடையாதுல்ல. டக்குன்னு மைண்டில் வரதெல்லாம் அடிச்சு விட்டேன். மெரினா பே அங்கே இங்கே போயிட்டீங்களா, போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. ரொம்ப நாள் நிற்க வச்சானுங்க. அதுக்கப்புறம் ஏதோ நிறைய பேசினேன், அதுக்கப்புறம் விட்டுட்டானுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மேபி வாய்ப்பு இருந்தால் நான் சிங்கப்பூர் சாங்கி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், பை, டேக் கேர்.